ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேசுகிறத மட்டும் தான் போட்டுருக்குறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு அப்டேட் ஆகுது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆர்ஆர்பின்னு ஒன்று கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இப்போது வந்து ஆர்ஆர்பினா என்ன? ஆர்ஆர்பினா ரயில்வே பக்கம் போயிடணும். ரயில்வே பக்கம் போகும்போது ரயில்வேயில் வந்து எக்ஸாமுக்கு குரூப் டி அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து விட்டுருக்குறாங்க ஆர்ஆர்பியில். அந்த ஆர்ஆர்பியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து 10th குவாலிஃபிகேஷன் வேணும். 10th குவாலிஃபிகேஷன் ஏன் வேணும்னா, 10th முடித்தா மட்டும் தான் அந்த எக்ஸாமை நம்ம குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணி 10th குவாலிஃபிகேஷன் ஆகி அந்த 10th முடிச்சிட்டா நம்ம அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரயில்வே எக்ஸாமில் குரூப் டிக்கு சிலபஸில் நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, டிகிரி முடிச்சுவீங்க, வெட்டியாக இருக்கிறவங்க, 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க, அதனால் நம்ம படிப்பு மறந்துட்டோம், இது நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படி இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான் இது. ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு யார் விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆர்ஆர்பி பற்றி இப்போ எக்ஸாம் எழுதுகிறாங்க, நாளைக்கு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா இந்த வீடியோவை 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்படி சொல்லும் போது ரயில்வேயில் ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாமில் நிறைய பேர் வேக்கன்சிக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வேக்கன்சி ஜாப் வந்து ரொம்ப இந்த வருஷம் வந்து ரொம்ப முன்னோக்கி செல்கிறாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் அப்ளிகேஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த லிங்க் ஓப்பன் ஆயிரும், இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்டேட் ஆயிரும். ஒரு கம்யூனிகேட்டிவ் வச்சு பிரிப்பாங்க, ஓகேவா? எஸ்சி எஸ்டிக்கு வந்து 200 நாட் சம்திங் 250 அப்படி வரும். எம்டிசி பிசி அவங்களுக்குலாம் வந்து 500 வரும். நான் அந்த லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அதை நான் பண்ண சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான் இது. ஜஸ்ட் ஒரு ட்ரை, ஒரு ஜாப் வேக்கன்சின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, சென்ட்ரல்லேருந்து வருதுன்னா நம்ம அதை வந்து சும்மா இருக்கும் போதோ ஏதாச்சும் படிக்கும் போது இதை சும்மா ஒரு ஓரமாக போட்டு அப்ளிகேஷன் போட்டோம்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு சொல்கிறோம்னா, நம்ம நிறைய பேர் அதுக்கு முன்னுதாரணம் கொடுக்குறதில்ல. முன்னுதாரணம் ஏன் கொடுக்குறதில்லைன்னா, இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுறோம். அதை ஃபஸ்ட்டு விடாதீங்க. நான் சிலபஸும் அதுக்கப்புறம் அதோட லிங்க்கும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சி விட்றேன். கூகுள் ஃபார்மில் இருக்குது. அதோட லிங்க் என்னென்னு சொல்லி பாக்ஸில் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். ஆக்சுவலி ஏன் இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போது இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம், வேக்கன்சி எடுப்பாங்க, ஜாப் வேக்கன்சி. ஏன் நான் இதை பண்ண சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, எதிர்பாராத ஒரு சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன், இல்லை நம்ம ஒரு கவர்மெண்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு சும்மா எழுதணும், பாஸ் பண்ணிட்டோம்னா உங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்ஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் உங்கள் ஃபேமிலி ஏங்குறாங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களை ஜாப்லேருந்து எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். அங்கேருந்து கொஞ்சம் போக போக லைஃப் மூவ் ஆக உங்களுக்கு இன்னும் பெட்டராக மேலே போக தோணும். இதுலேருந்து ரயில்வேலேருந்து மேலே போக தோணும். அதுலேருந்து வேறு படிப்படியாக ஒரு ஜாப் எக்ஸாம் எழுதுறதோ, அதுலேருந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, நீ டிகிரி முடிச்சுனா அதுக்கேற்ற மாதிரி 2 எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து நீ டிகிரி முடிச்சுனா உனக்கு அதுக்கு மேலே ஒரு ஹையாக கொடுப்பாங்க, லெவல் கொடுப்பாங்க. அதை நீ யூஸ் பண்ணி பயன்படுத்தினா உன்னோட லைஃப் வந்து பெட்டராக அமையும். யாருக்கு கவர்மெண்ட்டில் விருப்பம் இருக்கோ, கவர்மெண்ட் ஜாப்பு எனக்கு வேணும், கவர்மெண்ட்டில் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்ஆர்பியை வந்து ஜாப்போட வேக்கன்சியை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக சிலபஸ்லாம் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இது வந்து குரூப் டி எக்ஸாம். இதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன கிடைக்கும், இது எதனால் பயன்படுத்துகிறாங்க, இந்த சிலபஸ் எப்படி, இது எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்றத நான் அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்னாவே அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து தொடுறதில்லை. என்னடா டிகிரி வரை போகிறோம், ஒரு காலேஜில் படிக்கிறோம், 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறோம், ஆனால் வந்து எக்ஸாமை பற்றி நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுக்குறாங்க, ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு யாருக்குள்ள இப்போதைக்கு அவங்க டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா எந்த தாட் இருக்கிறது இல்லை. ஏன்னா 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சவனுக்கே இங்கே அமௌண்ட் கிடைக்கிறதில்ல, சேலரி ஒழுங்காக ஏறதில்ல, ப்ராப்பராக ஒரு ஒர்க்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து ஒரு சின்ன வாய்ப்பு தான். இந்த வருஷம் வந்து நிறைய பேர் முன்னுதாரணமாக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் வந்து லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அப்புறம் வந்து ஒரு ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம், எக்ஸாம் மட்டும் போய் எழுதிடலாம் அப்படின்னு முடிச்சு நினைக்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டாக
கரெக்டாக ஒரு மனசில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, 250 500 அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 hours ஒரு நாளைக்கு படிக்கிறீங்களோ, காலேஜ் போகிறீங்களோ, வெட்டி வேலை பண்ணுறீங்களோ அப்படின்லாம் தெரியல, விளையாட்டமாக பண்ணிட்டு ஜஸ்ட் போய் எழுதிட்டு வரலாம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கணும்.